ஒரு மலை பிரசத்தில் அந்த ஜோதி வந்து தைப்பூசத்துக்கோட அங்கே ஜோதி தரிசனம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை இதெல்லாம் புறநிலையில் நமக்கு உணர்த்துகிறார்கள். புறநிலை உணர்த்தினதை அகநிலையில் கொண்டு வந்து உபதேசித்தவர் வள்ளல் பெருமான். அகத்தில் நீ ஜோதியை காணும். ஏக ஜோதி ஏக ஜோதினா உன்னுடைய நற்குணங்கள். ஜோதி என்பது நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள், நல்ல உணர்வுகள், நல்ல ஆற்றல்கள். இதுதான் ஜோதி. அந்த ஜோதி உணர்ந்தாதான் நமக்குள்ள அசுத்த இடைகளை பின்கலைன்னு இருக்குது. சூரிய நாடி சந்திர நாடி நமக்கு இருக்குது, நடுகலைன்னு ஒன்று இருக்குது. அப்போ சூரிய நாடி வந்து கீழ் நோக்கும், சூரிய நாடி சந்திர நாடி கீழ் நோக்கும், சூரிய நாடி மேல் நோக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நாடியில் மாதிரி நம்முடைய செயல்பாடுகளுடைய மேல் நோக்கி கீழ் நோக்கு இருக்குது. இப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கு ஒவ்வொரு தலங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வாயு வந்து காலஸ்தி, அக்னி இருக்குது, சிதம்பரம் இருக்குது, ஆகாயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆகையால் இப்படிப்பட்ட தலங்களுக்கு நம்ம போனாலும் எல்லாமே அண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க, கண்டவர் விண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இவன் சொல்கிறான் நான் கண்டேன் அது காணாதவன் சொல்லிட்டு சான்றோருடைய வாக்கு. ஆகையால் வள்ளலாருடைய அந்த ஜோதி வந்து என்னன்னா சுத்த ஜோதி. அதான் சோதி ஜோதி ஜோதி சுயம். அந்த சுயமான ஜோதி நம்முடைய ஆன்மா வடிவத்தில் இருக்குது. அந்த ஆன்மாவுக்கு நம்ம தரிசிக்கணும்னா நமக்கு நெகிழ் வேணும். அதான் தான் வள்ளல் பெருமான் உண்மையான ஜோதி, சத்திய ஜோதி, சத்தியஞான சபையில் 7 திரை விளக்கி வள்ளல் பெருமான் நமக்கு அருளாட்சி புரிகின்றார்கள். தரிசனத்தை தர வச்சு நமக்கு தைப்பூச பெருவிழா நடத்துகிறாங்க. தைப்பூச திருவிழாவில் 7 வகை திரை இருக்குது. கருப்பு திரை, நீலத்திரை, பச்சைத்திரை, செம்மைத்திரை, பொன்மைத்திரை, வெண்மைத்திரை, கலப்பு திரைன்னு 7 வகை திரை. அந்த 7 திரை விளைவிட்டால் அந்த ஜோதியை நம்ம காணலாம்.